ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு டுடேஸ் எபிசோட். ஸோ எல்லாருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். சித்திரை திருநாள். யா, நீங்க சொல்லிட்டு விஷ் பண்ணிடுங்க. சித்திரை திருநாள் வாழ்த்துக்கள் அனைவருக்கும். யா, இன்னைக்கு ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நாளைக்கு தான் நியூ இயர். நமக்கு செலிப்ரேஷன் மண்டேல வருது. அதனால நாங்க சண்டேவே கோயிலுக்கு போய் கொஞ்சம் எங்க செலிப்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அண்ட் இந்த வீடியோ முடிஞ்சுதான் பாப்பீங்க. கண்டிப்பா எல்லாரும் நல்லா செலிப்ரேட் பண்ணிருப்பீங்க. வீடியோ நிறைய எடுத்திருக்கேன், பட் அந்த வீட்டு வேலை எல்லாம் போயிட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் எடிட் பண்ண முடியல. பட் கூடிய சீக்கிரத்துல எல்லாமே எடிட் பண்ணி நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ என்ன செலிப்ரேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை. ஃபர்ஸ்ட் இப்போ கோயிலுக்கு போகிறோம். இதுக்கு முன்னாடி இந்த கோயில் நான் உங்களுக்கு ஒரு வீடியோவில் காமிச்சிருப்பேன், சின்சினாட்டி டெம்பிள்னு சொல்லிட்டு. ஸோ அந்த கோவிலுக்கு தான் போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் போய் தரிசனம் பண்ணிட்டு கடவுளை, அதுக்கப்புறம் நம்ம செலிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். ஆஃப்டர்நூன் ஒரு பர்த்டே பார்ட்டி இருக்கு. அதுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்னென்ன பண்றோம் இந்த நியூ இயர்க்கு அப்படின்றது நான் உங்களுக்கு காட்டுறேன். ஈஸ்டரா அவர் விஷ் பண்ணோம், ஈஸ்டருக்கு விஷ் பண்ணணுமா? ஹாப்பி ஈஸ்டர். அப்புறம் நியூ இயர்க்கு, தமிழ் நியூ இயர்க்கு ஹாப்பி தமிழ் நியூ இயர். நியூ இயர் டங்கு ஓவரா ரோல் ஆகுது. எதுக்கு எடுத்தாலும் ஈஷினே கத்திட்டு இருக்கான். அவனுக்கு தெரிஞ்ச ஒரே வார்த்தை அவருக்கு அதுதான் ஈஸியா வருது. சோ இன்னைக்கு அவர் போட்டிருக்க ட்ரெஸ் பாத்தீங்கன்னா ஈஷோட ட்ரெஸ் தான். ஈஷ் அந்த ஏஜ்ல போட்டு ஒரு போட்டோ இருக்கும். நான் உங்களுக்கு கிடைச்சிச்சுன்னா சைட்ல அப்லோட் பண்றேன். சோ அதே ட்ரெஸ் இப்ப தம்பி போட்டிருக்காரு. சோ அதே மாதிரி போட்டோ ஒன்னு எடுக்கணும் அப்படின்னு எங்களுக்கு ஆசை. அதனால கோயில் போகும்போது சேம் ட்ரெஸ் போட்டு விட்டு இருக்கோம். ஸோ இந்த கரண்ட் கம்பம்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஊர்ல இருக்க மாதிரியே இருக்கு பாருங்க இங்கெல்லாம். ஸோ இதெல்லாம் வில்லேஜ் மாதிரி. பட் சபப் தான், சின்சினாட்டியோட சபப் தான் இது. இன்னமும் இந்த மாதிரி தான் இருக்கு நிறைய இடத்துல. கரெக்டாக கோயில் இடம் மட்டும் நான் போன வீடியோவில் சொல்லியிருப்பேன். அப்படியே தனியாக ஒரு இடத்துக்கு போவோம், ரோடு ஓரத்தில் அப்படியே உள்ளே போய் கேட் இருக்கும். பெரிய ஏரியா வளைச்சி போட்டிருப்பாங்க இந்த கோயிலில். இன்னொரு கோயிலும் எங்களுக்கு இருக்கு ஆக்சுவலா. அந்த கோவில் கொஞ்சம் தூரம் போகணும். அது இன்னொரு நாள் போலான்னு இருக்கும். ரொம்ப தூரம் இல்ல, ஒரு 40 மினிட்ஸ். இது ஒரு 20 மினிட்ஸ். அதுதான் டிஃபரன்ஸ். ஆக்சுவலா அங்க போலான்னு பிளான் பண்ணோம். அப்புறம் டைம் ஆயிடும்னு சொல்லிட்டு இந்த டெம்பிளே வந்தாச்சு. ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு இந்த கோயில் நான் காமிச்சிருப்பேன். இன்னும் கொஞ்சம் தூரம் உள்ள போவோம். இன்னும் கொஞ்சம் தூரம் உள்ள போய் மான் எல்லாம் இருக்கும். மான் அப்படியே நிக்கும் சைடுல. நான் ஞாபகம் இருக்கா, நம்ம 2019 வரும்போதெல்லாம் சைடுல மான். ஆமா, நிறைய மான் இருக்கும். செலிப்ரேஷன்லாம் நல்ல கிராண்டாவே பண்ணுவாங்க. தேர்லாம் இழுப்பாங்க. அப்புறம் இந்த ஹோமோலாம் பண்ணுவாங்கல்ல, இந்த ஃபயர்லாம் பண்றது, அதுக்குன்னு தனியா ஒரு இடம் கட்டி வச்சு இங்க அதெல்லாம் பண்ணுவாங்க. நல்லா கிராண்டாவே பண்ணுவாங்க ஒரு செலிப்ரேஷனும். அதே மாதிரி வெஸ்ட் வர்ஜீனியால இஸ்கான் டெம்பிள் ஒன்னு இருக்கு. ஆமா, செம்ம பெரிய டெம்பிள். அங்கேயே நீங்க ஸ்டே எல்லாம் புக் பண்ணலாம் ஆக்சுவலா. ஆமா, அதுவும் நம்ம போயிருக்கோம். நம்ம 5 இயர்ஸ் 6 இயர் பேக் வீடியோல இருக்கும். மயில்லாம் இருக்கும், செமையா இருக்கும் அது. அது இல்லாம பிட்ஸ்பர்க்ல பெருமாள் டெம்பிள் இருக்கு. அங்கதான் ஈஸ்வருக்கு மொட்டை போட்டது. அந்த வீடியோவும் நம்ம சேனல்ல இருக்கும். சோ டெம்பிள் நிறைய அப்படியே பக்கம் பக்கம் ஒரு 2 hour 3 hourல நம்ம ஊர்ல போற மாதிரியே டெம்பிள் நிறைய இருக்கும். ஈஸ்ட்ல ஸ்பெசிபிக்கா ஈஸ்ட்ல நிறைய நம்ம ஆட்கள் இருக்கனால வானம் பாரு, ஏதோ அந்த பீச்ல அலை அடிச்சு வருமே அந்த மாதிரி இருக்கு. கரெக்ட். போய் நடத்தலாம் வாங்க. இதான் டெம்பிள். வந்துட்டோம் டெம்பிள் உள்ள. டெம்பிள் கிட்ட உள்ள எப்பயோ வந்தாச்சு. ஸோ இங்க கட்டி இருக்கிறவங்கள முன்னாடி அங்கதான் ஹோமம்லாம் பண்ணுவாங்க. அங்க ப்ளூ கலர் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க பாருங்க தேர்லாம். ஸோ திஸ் இஸ் வாட் டெம்பிள், சின்சினாட்டி டெம்பிள். கோயிலுக்கு வந்தாச்சு. இவர் ஒரே ஒரு போட்டோ கோயில் முன்னாடி எடுக்கலான்னு ட்ரை பண்ணா ஓடிக்கிட்டே இருக்காரு. முருகருக்கு தான் பண்றாங்க. Thank you.
குமரனடி நெஞ்சே இங்க ஏதோ ஸ்பெஷல் நடந்துட்டு இருக்கு. ஆமா, அங்க முருகருக்கு நடந்துட்டு இருக்கு, இங்க வெங்கடாச்சலபதிக்கு ஏதோ நடக்குது. கும்பிட்டுட்டு வந்தாச்சு. எங்களுக்கு அடுத்த பர்த்டே பார்ட்டி இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு இன்னும் அலங்காரம் பண்ணி முடிக்கல அவங்க, அது மட்டும் பார்க்க முடியல. ஸோ வந்துட்டோம். கோவில் போயிட்டு இன்னும் நாங்கள் பர்த்டேக்கு வந்து கிஃப்ட் வாங்கலை. ஸோ அதனால ஆன் தி வேல அப்படியே ஒரு ஷாப்பில் போய் கிஃப்ட் வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். பர்த்டே பார்ட்டி வந்து ஆஃப்டர்நூன் தான் வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக 12:30 சொன்னாங்க, 12:30 இங்கேயே ஆயிடுச்சு. கோயிலில் கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. ஸோ டக்குன்னு குயிக்காக வந்து ஒரு கிஃப்ட்டை பிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம பர்த்டே பார்ட்டிக்கு போகலாம். டார்கெட் தான் போக போகிறோம். ஸோ டார்கெட் ஆன் தி வேல இருந்த ஒரு டார்கெட் வந்து நாங்கள் டார்கெட் பண்ணியிருக்கோம் கிஃப்ட் வாங்குறதுக்கு. ஸோ டார்கெட் இங்கே வந்து நாங்கள் டார்கெட்டே போகல, இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் டார்கெட்டுக்கு வரோம். முன்னாடிலாம் அடிக்கடி வருவோம். ஈஸ்வருக்கு டைப்பர், பால் பவுடர் எல்லாமே வந்து நாங்கள் டார்கெட்டில் தான் வாங்குவோம். ஸோ இங்கே வந்து எதுவும் வாங்குகிற நீட் இல்லை, இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வரும். நிறைய ஸ்டார்பக்ஸ் இருக்குதான், லெவண்டர் லேட்டே இருக்குதான் வேணுமா? யா ஆஸ் நாங்கள் பர்த்டேக்கு வாங்கிறதுனால வெயிட் பண்ணுறோம். நம்ம டாய் செக்ஷனுக்கு வந்தாச்சு. ஜாலியாக என்ஜாய் பண்ணுறியா நீ? ஓகே. இதுக்கு தான் சைக்கிள் வாங்கணும், பட் அது இன்னொரு நாள் வந்து பார்க்கணும். இன்னைக்கு டைம் ஆயிடுச்சு. ஆமாம், இவன் சைஸ்க்கு அடுத்து பார்த்து வாங்கி கொடுக்கணும் இவருக்கு சைக்கிள். வந்தாச்சு. பர்த்டே பார்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நான் காமிச்சிருப்பேன் உங்களுக்கு. ஐலாண்ட் கிளப் இங்கே வந்து வியூயிங்க்கு வந்தோம் நம்ம. ஸோ அந்த அப்பார்ட்மெண்ட்டில் தான் வச்சுருக்காங்க. இங்கே எல்லா அப்பார்ட்மெண்ட்லேயுமே வந்து ஒரு கிளப் ஹவுஸ் மாதிரி ஒன்று இருக்கும். அது வந்து நம்ம பார்ட்டிக்கெலாம் புக் பண்ணிக்கலாம். ஸோ இவங்க அதுலேயே பக்கத்தில் ஆத்தாடி த ஃபால்ஸ்ன்னு சொல்லி இன்னொரு பிளேஸ் இருக்குது, அதோட கம்யூனிட்டி சென்டர் வந்து புக் பண்ணியிருக்காங்க. கம்யூனிட்டி சென்டர் அது பேர் என்னப்பா? கிளப் ஹவுஸ் தானே? அது புக் பண்ணியிருக்காங்க பார்ட்டிக்கு. இந்த ஏரியாவும் சூப்பராக இருக்கும். இதில் அப்பார்ட்மெண்ட்டும் இருக்கும், காண்டோ மாதிரியும் இருக்கும். ஆமா, ஆஹா, இங்கே இருக்கேன்.
முடிச்சுட்டு வந்தாச்சு, ஃபியூவல் ஸ்டேஷனில் இருக்கோம். ஃபியூவல் போட்டுட்ருக்காங்க. இவங்கெல்லாம் வந்து இப்போ தான் ரிட்டன் கிஃப்ட் கொடுத்ததெல்லாம் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு விளாண்டுட்ருக்கானுங்க. நெக்ஸ்ட் வீட்டுக்கு போயிட்டு அடுத்து கண்டினியூ பண்ணுவோம். ஆயிடுச்சு. ஈவினிங் பார்த்தீங்கன்னா ஈஸ்வர் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸோடு அங்கே விளையாட போயிட்டார். அங்கே பாருங்கள், எழுத்தாப்பில் விளாண்டுட்ருக்காரு அவங்க ஃப்ரெண்ட்ஸோட. ஸோ வீட்டுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் வந்திருந்தாங்க, இப்போ தான் வந்து போனாங்க. ஸோ வீடு வந்து பசங்க எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து போட்டோம். ஸோ ஃப்ரெண்ட் இந்தியா போயிருந்தப்ப பசங்களுக்குலாம் ட்ரெஸ்ஸு, ஸ்நாக்ஸு எல்லாம் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. என்ன பண்றீங்க? அங்க முறுக்கு உள்ள போயிட்டு இருக்கு. நல்லா இருக்கா? யம் யம். அத்தை கொடுத்தாங்களா? ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நாங்கள் வாக்கிங் பண்ணிட்டு இருக்கோம். ஈஸ்வர் இன்னும் விளையாண்டுட்டு தான் இருக்காரு. ஸோ நாங்கள் அப்படியே அப்பார்ட்மெண்ட்டில் வந்து வாக் பண்ணலாம் உள்ளாரையே, கம்யூனிட்டி உள்ளேயே அப்படின்னு வாக் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு ஸ்டாலரில் போட்டாச்சு. கூஸை டிஸ்டர்ப் பண்ணாமல் போடா, கடிச்சு வச்சிருவோம். அவன் பாட்டு 7 ரூபா. ஆமாம், பயமாக இருக்குது. நம்ம ஊரில் வாக்கிங் போனால் நம்ம பஜ்ஜி போண்டா வாங்கி சாப்பிட்ற மாதிரி இங்கேயும் பார்த்தீங்கன்னா பஜ்ஜி போண்டா இல்லை, மாம்பழம் யாரோ விற்கிறாங்க கராஜில் வச்சு எங்கள் கம்யூனிட்டி உள்ளேயே. ஸோ வாங்கலான்னு சொல்லி பர்ஸ் எடுக்க வந்தேன். பாருங்க, இந்த கராஜில் தான் வைக்கிறாங்க, காட்டுறேன். நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நியூ இயர் செலிப்ரேஷன் வருது, தமிழ் நியூ இயர். ஸோ அதுக்கு யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா மா, பலா, வாழை தான் வைப்பாங்க. எதுவும் கிடைக்கலையே அப்படின்னு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. தென் ஐ forgot about it அண்ட் லக்கீலி பார்த்தீங்கன்னா மாம்பழம் கிடச்சிருச்சு. இது வந்து என்ன வெரைட்டி சொன்னாங்க மறந்துட்டேனே, அதுக்குள்ளே எங்கேயோ போட்டிருந்துச்சு, கேசர். இது கேசர் வெரைட்டியும், அல்ஃபோன்ஸா கேசர் அண்ட் இன்னொரு வெரைட்டி வச்சுருந்தாங்க. இது பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா $50. உள்ளே வந்து 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 மேங்கோஸ் இருக்குது. 12 மேங்கோஸ் வந்து $50 வந்து வாங்கியிருக்கோம். யூஸ்வலி நாங்கள் அவ்வளோ மாம்பழம்லாம் சாப்பிட மாட்டோம். பட் ஏதோ இந்த டைம் பார்த்ததும் வாங்கணும்னு ஆசையாக இருந்துச்சு. ஸோ வாங்கிட்டேன். அதுவும் எங்கேயே அப்பார்ட்மெண்ட் உள்ளேயே வந்து விற்கிறாங்கன்னு போது ஓகே லெட்ஸ் ட்ரை அப்படின்னு வாங்கிட்டேன். எல்லாம் முடிச்சுட்டு வந்தாச்சு வீட்டுக்கு. நான் மட்டும்தான் வந்திருக்கேன். ஈஸ்வர் இப்போ தான் விளையாண்டுட்டு வராரு. அண்ட் தமிழ் இன்னும் பேசிகிட்டு இருக்காங்க அங்கே ஃப்ரெண்ட்ஸ் கூட. ஸோ அவ்வளோதான். இதுக்கப்புறம் டின்னர் செஞ்சு சாப்பிட்டுட்டு தூங்க வேண்டியது தான். டின்னர் டைம். நாங்கள் மதியம் போன பார்ட்டிலேயே வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் பேக் பண்ணி கொடுத்துட்டாங்க. பிரியாணி, நூடுல்ஸ், 65, அப்புறம் வெஜ் பன்னீர் குழம்பு எல்லாம் கொடுத்துட்டாங்க. ஸோ டின்னர் முடிச்சாச்சு. அதை அப்படியே சூடு பண்ணி அவ்வளோதான். இந்த டே ஃபுல்லாக நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்றது நீங்கள் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பாட்டிலே தண்ணி குடிச்சிட்டோம். நான் தான் வச்சிருந்தேன், அது மேலே உட்காந்துட்டியா? என் கம்மல். இது கம்மலா? இது என் கம்மல். ஸோ தட்ஸ் இட். நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க, கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நாங்கள் காலையிலேருந்து நைட் வரைக்கும் இந்த சண்டே என்ன பண்ணோம் அப்படின்றது நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ லெட்ஸ் மீட் இன் another beautiful episode. Until then, it's bye from ஈஸ்வர், Sauji. இதுதான் தூங்கிட்டாரு இல்லை